எக்ஸ் ஆப்ல எப்படி வந்து யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸ் ஆப்ல யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள எக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வைக்கிற யூசர் நேம் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் க்ரீன் டிக் வந்து வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ யூனிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டன் ஆப்ஷன் கேட்கும். டன் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆத்தென்டிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இதில் மேட்ச் த நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து சைடில் என்ன நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் கவுண்ட்டை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். இப்போ இதில் வந்து 3 அப்படின்னு இருக்கனால இதில் 3 ஸ்டோன் இருக்கிறத வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபை டிக் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆப்பில் வந்து சேஞ்ச் ஆகிடும். எக்ஸ் ஆப்பில் எப்படி வந்து யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.